விஜய் வந்து தீவிர அரசியல் விஜய் வந்து தீவிர அரசியல் விஜய்க்கு ஒட்டுமொத்த கட்சியும் விஜய்க்கு தலைப்பு இருக்கின்றார். எல்லாரும் ஓரணியில் வர வேண்டும். விஜய்க்கு அழைப்பு இருக்கின்றார். அதில் எல்லோரும் அப்படின்னா அது தமிழக அரசியல் கட்சிகளில் திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்றால் எல்லாரும் ஒன்று இடம். முதலமைச்சர் பிரதமர் போய் பார்த்து வந்ததுக்கு அப்புறம் ஈடியில வந்து ஜாயிண்ட் டைரக்டர் அதே மாதிரி வந்து டாஸ்மாக் ஊழல கண்டுபிடிச்ச ஜாயிண்ட் டைரக்டர் பார்க்கப்பட்டிருக்காங்க. இது வந்து சம்பந்தப்பட்ட முதலமைச்சர் பின் இந்த சம்பவம் அது இயற்கையோட நடந்திருக்கலாம் அல்லவா? ஈடிங்கிறது ஒரு தனி அமைப்பு. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், வருமான வரித்துறையோ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அது ஒரு தனி அமைப்பு. அதுல மூத்த அதிகாரி அவங்க எடுக்கக்கூடிய நடவடிக்கை நம்ம இதோடு ஒப்பிட்டு பார்ப்பது சரியாகும். முருகன் மாநாடு ஏற்பாடு 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தருடைய மாநாடு நடைபெற இருக்கிறது. அதில் வந்து சிறப்பான முறையில் ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது. 5 லட்சம் பேருக்கு மேலாக வருவதாக தகவல் இருக்கிறது. சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகளில் இருந்து அந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக வருகிறார்கள். நீங்களும் அதில் வந்து கலந்து கொள்ள வேண்டும். அதாவது வந்து அறநிலையத்துறை அமைச்சர் வந்து நல்ல பக்திவான ஆள். சபரிமலைக்கு அடிக்கடி போயிட்டே இருப்பாங்க. ஆனா பக்தி இல்லாத இடத்துல இருக்கிறதுனால அப்படியெல்லாம் பேசுறது. ஒரு நேரத்துல பிஜேபியில வந்து குற்ற வழக்குகள் சம்பந்தப்பட்டவங்க பொறுப்பு வழக்கு பேசியிருந்தாங்க, சொல்லி எதிர்கட்சியை சொன்னாங்க. ஆனா இது இப்ப வந்து பல வழக்குகள்ல திமுகவோட நிர்வாகிகள் வந்து சம்பந்தப்பட்டிருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? இன்னைக்கு திமுகவில் தானே எல்லா குற்றங்களுமே நடைபெறுது. அவங்களுடைய ஆட்சியில தான் நடைபெறுது. பாலியல் வன்கொடுமைகள், மது பழக்க வழக்குகள், சட்ட ஒழுங்கு சீரில்லை, கட்ட பஞ்சாயத்து எல்லாமே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில தான் நடைபெறுது. டைம் ஆச்சு, நிறைய எங்களது மதிப்புக்குரிய அன்பு சகோதரர் அண்ணாமலை அவர்களுக்கு இந்த பிறந்த நாள். நான் ஏற்கனவே காலையில போன்ல வாழ்த்து சொல்லிட்டேன். கோயிலில் இருக்கிறாங்க. உங்கள் சார்பாகவும் இந்த மீடியா வாயிலாகவும் அவர்களுக்கு நீண்ட ஆயுளும் ஆரோக்கியம் உயர்ந்த பதவிகளும் வர வேண்டும் என்று பல்வேறு நிகழ்ச்சியில கலந்துக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி இல்லை. அவர் குடும்பத்தோட சிங்கப்பூர் போயிட்டு வந்துட்டாங்க. வந்த உடனே இப்போ 2-3 நிகழ்ச்சியில கலந்துருக்காங்க. நாளைக்கும் வருவாங்க. எல்லா நிகழ்ச்சியும் தொடர்ந்து கலந்து. வரக்கூடிய 8ஆம் தேதி உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மதுரைக்கு வருகிறார்கள். எல்லா நிர்வாகிகளையும் சந்திக்கிறாங்க. அவங்களை சொல்லியிருக்கிறோம். அவங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் அவர்களும் வருவதாக இருக்கிறது. அண்ணாமலை இருந்தபோது தமிழ்நாடு பாஜக வந்து அதிரடியான நடவடிக்கைகள், அதிரடியான பேச்சுக்கள் இருந்தது. இப்போ நீங்க வந்து பொறுப்பேற்கிறப்பா சாப்கானதா எல்லா கட்சியிலுமே சாப்கானதா எல்லாருமே அதாவது ஒவ்வொருடைய வழிமுறைகள் ஒவ்வொருத்தருக்கும். சில பேர் அதை சொல்லக்கூடிய வார்த்தைகள் வந்து அவங்க நல்ல ஸ்ட்ராங்கா பேசுவாங்க. நான் கொஞ்சம் மெதுவா பேசுவேன். உங்கள்கிட்ட அதிரடி அரசியல் அது வேண்டாம். டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.